ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறோம். தயவுசெய்து மரத்து நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எந்த கோரிக்கைக்காக நாமும் என்ன வெயில் என்று பாராமல் நிற்கிறோமோ சற்று ஒரு 10 நிமிடத்தில் ஆர்ப்பாட்ட நிகழ்வு முடிய போகிறது. எல்லாரும் வந்துருங்க. தயவு செய்து முன்னாடி வாங்க. எல்லாரும் தோழர்களே, காளியா தேவியினுடைய வன்கொடுமை படுகொலைக்கு நீதி கேட்கின்ற வகையில் நமது வழக்கறிஞருடைய மாநில செயலாளர் கள போராளி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சார்பில் சதீஷ்குமார் அவர்கள் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் படுகொலைக்கு நீதி கோரி விபத்து என்று வழக்கை விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளது. நாங்கள் சொல்கிறோம் அது திட்டமிட்ட படுகொலை என்று. ஆனால் உங்கள் தரப்பு விபத்து என்று கூறுகிறீர்கள். அது விபத்தா படுகொலையா என்று தீர்க்கமாக தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அது விபத்து இல்லை படுகொலைதான் என்று எதனால் கூறுகிறோம் என்றால், சகோதரர் காளியதேவன் இறுதிச் சடங்கில் சொந்த உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகளே என்று அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த சூழல் எதனால் ஏற்பட்டுள்ளது? அந்த மக்கள் அந்த சகோதரி செய்த நன்றி கடனுக்காக வீட்டிலிருந்து கூட அழுதுட்டு இருந்தாங்க சொன்னாங்க. நிறைய என்ன சொன்னாங்கன்னா, அந்த சகோதரி விடுதலை சிறுத்தைகள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் வீதியா